நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வார பலன்கள். இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல், விசுவாசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், நம்முடைய 18/8/2025 முதல் 24/9/2025 வரையும், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றமும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், விருச்சிக ராசி அன்பர்கள் 19/8/2025 முதல் கிட்டத்தட்ட 20/8/2025 வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விஷாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணணும். அவசரப்பட்டு நான் யார் தெரியுமா, என் மேலே நீ கோவப்பட்டுறியா, நான் யாருன்னு காட்டட்டுமா அப்படிலாம் நீ எக்காரணம் கொண்டு பேசக்கூடாது. அதுபோல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மூவ் பண்ணுறீங்க, அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஒரு முன்னேற்றமான பாதைக்கு உங்களை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு ரெக்கார்டும், தேவையில்லாத விஷயங்களில் வாய்ஸ் ரெக்கார்டோ அல்லது வீடியோ ரெக்கார்டோ நீங்கள் அனுப்பிடக்கூடாது. அப்படி அனுப்பிட்டீங்க, இல்லை ஒரு வாய்ஸில் நீங்கள் என்ன செஞ்சு கொடுங்க, என்னன்னாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு யாருக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதை வச்சு உங்களை மிரட்டுவாங்க, அதை வச்சு உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேபோல் நம்மளுடைய விருச்சிக ராசி பெண்கள் எங்கே எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எங்கே போவதாக இருந்தாலும் தன்னுடைய பெற்ற தாய் தகப்பனிடம் உறுதியாக சொல்லிவிட்டு தான் போகணும். நீங்கள் காட்டு என் நண்பர் தானே கூட்டார், என் தோழி தானே கூட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பெண்கள் கூட போவதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சக தோழர்கள், சகோதரர்கள், அவர்களிடம் தெரியாத ஒரு உறவுன்னு சொல்லி சகோதரர்களாக உருவாக்கின அந்த உறவு கூட நீங்கள் எங்கேயும் போகிறதா இருந்தாலும் உறுதியாக உங்களுடைய பேரண்ட்ஸ்ட்டை சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா போன இடத்துல சில சிக்கல்கள் வரும், சில ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து போகிற விஷயங்களுக்கான செயல்பாடுகளை முழுவதுமாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரோ எந்த ஒரு பிரச்சனையோ வராது. அதே போல் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வாரம் துவக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் முடிவில் ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. அதேபோல் விருச்சிக ராசி பெண்கள் தன்னுடைய உறவில் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். என் குடும்பத்தில் எனக்கு மதிப்பே கிடைக்கல, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ஒரு உயிரை கொடுத்து வேலை பார்க்குறேன், வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்குறேன், அப்போ எனக்கான அங்கீகாரம் கொடுக்கலையே, ஒரு அன்பாக 4 வார்த்தை பேசுகிறையே அப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அந்த அன்பு முழுமையாக இந்த வாரத்தில் கிடைக்கும். உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு, உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடையும் புரிந்து கொண்டு உங்களுக்கான நேரம் ஒதுக்குவார். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உண்மை இருக்குது, உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் உண்மை இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடன் ஒரு நேரம் செலவழிப்பது, பொருளாதார விஷயங்களை செலவழிப்பதற்கான சூழ்நிலை, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் அதிகமாக உண்டாகும். அதே போல் இந்த வாரத்தில் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரையும் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிதானமாக செலவழிங்க. நிதானமாக எந்த ஒரு புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தாலும் நிதானம் தேவை. அவசரப்பட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னான்னு சொல்லி கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்போ அதனால் ஒரு விஷயத்தை இயக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நிதானமாக இருந்து ஒரு சரியான முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான பாக்கியமும், பொருளாதார விஷயங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளும் கிரக நிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே,
தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மாற்றத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய மனசில் உள்ள 1000 கேள்விகள், 1000 பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா, இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது வாட்ஸ்அப் கால்லையோ, வாட்ஸ்அப் கால் மூலமாக வீடியோ கால் மூலமாக பேசலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.